ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சமோசா ஷீட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். இதை நல்லா கிறிஸ்பியாக வரும், நீங்கள் ஹோட்டல்ஸில் வாங்குறது போலவே. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, உப்பு தேவையான அளவு. உப்பை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்குறது எதுக்குன்னா நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் உங்களோட சமோசாவுக்கு, அதுக்காக சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மாவில் எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு நான் இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன் அப்ராக்சிமேட்டாக. கொஞ்சம் நீங்கள் உங்களோட மாவு பதத்துக்கு கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லா ஒரு சாஃப்ட் டோ வர்ற வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பிசைஞ்சிட்டு மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு ஈரத்துணியால் கவர் பண்ணி ஒரு 20 to 30 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணுங்கள் மாவை. கொஞ்சம் இலகி கொடுக்கும், நம்ம உருட்டுறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படி செஞ்சோம்னா. இப்போ பாருங்கள், நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னாவே தெரியும் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த மாவுன்னு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவில் சின்ன சின்ன உருண்டையாக மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். முதல்ல ஒரு 3 உருண்டை எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு உரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம சமோசா ஷீட்ஸுக்கு லேயராக பண்ண போகிறோம். அப்போ தான் ரொம்ப தின்னான ஒரு ஷீட் நம்மளுக்கு கிடைக்கும். ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எப்படியும் இதோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஜஸ்ட் ஒரு தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க 3 மாவையுமே ஒரே அளவில் உருட்டி வச்சுக்கலாம். ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்க போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட 3 லேயர் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முதல்ல தேய்ச்ச ஒரு சப்பாத்தியை எடுத்து கீழே வச்சுட்டு அது மேலே லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. என்ன ஆயிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபுல்லாக நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியில் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி ஆயிலை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் இல்லாட்டினா கூட நீங்கள் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஆயிலை. அப்புறம் அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து தூவி விடுங்க. ஸோ ஃபுல்லாக நல்லா எல்லா ஏரியாவும் கவர் ஆகிற மாதிரி மாவு போட்டுருங்க. அடுத்த லேயர் எடுத்து இது மேலே வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அது மேலேயும் ஆயில் ஃபுல்லாக தடவிடுங்க. ரொம்ப அதிகமாகவும் எண்ணெய் போயிடக்கூடாது. அப்புறம் நம்ம உருட்ட போகும்போது எண்ணெய் சைட்லலாம் லீக் ஆகும். அதனால ஒரு மீடியமாக ஃபுல்லாக அந்த கவர் ஆகிற மாதிரி எண்ணெய் தடவிட்டு திரும்ப மாவு தூவி விடுங்க. அது மேலே மாவு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் படணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சப்பாத்திலே உங்களுக்கு பிரிக்க வரும் அந்த ஷீட்ஸ் நம்ம ரெடி பண்ண போகும்போது. அதே ப்ராசஸ் 3வது இதுலேயும் அந்த சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு, ஆனால் இது மேலே நம்ம எண்ணெய் தடவக்கூடாது, கவனமாக இருந்துக்கோங்க. இது மேலே எண்ணெய் தடவக்கூடாது. லாஸ்ட் லேயர் மேலே ஜஸ்ட்டு மாவு தூவிட்டு நம்ம இதை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ உருட்டும்போது சமமான ப்ரெஷர் கொடுத்து உருட்டுங்க. எல்லா பக்கமும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா சுற்றி விட்டு அதையே ஒரு தின் லேயர் ஆக்க போகும்போது நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டாக தின்னான ஷீட் கிடைக்கும். நம்மளுக்கு ஓவராகவும் தின்னாக உருட்டிடக்கூடாது. அப்புறம் அந்த லேயர் மொத்தமாக ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், நம்மளுக்கு பிரிக்க வராது. நம்மளோட சமோசா ஷீட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஓரத்தையும் நல்லா இது பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தின் லேயராக தெரியணும் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட ஷீட் ஈவனாக குக் ஆகும், பிரிக்கிறதுக்கு எளிதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு இதை இது பண்ணிங்கன்னாக்கா அப்புறம் கீழே உள்ள லேயர் மட்டும் ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிரும், நடுவில் உள்ளது வேகாது. ஸோ நம்மளுக்கு
கீழே உள்ள லேயர் வந்து வேஸ்ட் ஆகிடும், அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது சமோசாவுக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக சூடு வந்து மிதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு வாட்டி திருப்பி விடுங்க. ஸோ அப்போ வந்து ப்ரௌன் ஆகாமல் ஈவனாக குக் ஆகும் நம்மளோட ஷீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஓரத்தில் அந்த லேயர் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அவசரப்படாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் அதே மாதிரி மிதமான சூட்டில் வச்சு திருப்பி போட்டு அந்த ஷீட்டை வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகலாம் இது ரெடி ஆகிறது. இப்போ நம்ம ஷீட் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து தாவாலேருந்து எடுத்த உடனேயே அதோட கார்னர்ஸ் எல்லாம் ஸ்லைட்டாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ் கட் பண்ண உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர்ஸ் எல்லாம் தன்னால் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அந்த கொஞ்சம் அப்படி ஓரத்தில் ஒட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லைட்டாக பிரித்து விட்டுட்டு அந்த லேயர்ஸை செப்பரேட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடை ரிப்பீட் பண்ணிக்கலாம் மீதம் இருக்கிற மாவுக்கும். மொத்தமாக செஞ்சு ஃப்ரீசரில் போட்டு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். பட் ஃப்ரீசரில் போட முன்னாடி ஒவ்வொரு லேயருக்கும் இடையில லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு தூவ தேவையில்லை, ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு ஃப்ரீசர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் நீங்கள் வந்து உருட்டி வேக வைக்கிற டைமில் ஏற்கனவே ரெடியான சமோசா ஷீட்ஸை வந்து ஒரு ஈர துணியால் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகி ஹார்ட் ஆயிரும் அந்த ஷீட். என்னோட அடுத்த வீடியோவில் இந்த ஷீட்ஸ் வச்சு எப்படி சுவையான ஆனியன் சமோசா செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.